கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலையிலே கடந்து செல்வோம். ஏற்கனவே பெத்தேல் மாநகர பேராலயத்தின் சார்பாக சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்கான சிறப்பு உதவிகளை நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த உதவிகள் தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய சபையின் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய இந்த கஷ்ட காலங்களை உங்களை தூக்கிவிட ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை நிலைநிறுத்துவார், வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள். சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படும். நாம் கர்த்தரை கூடி ஆராதிப்போம். இந்த ஜூலை மாதத்தில் விசேஷித்த உபவாச ஜெபங்களை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அவைகளை குறித்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். அவை தொடர்ந்து தைரியமாக இருந்து தேவ வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக 84வது சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். Psalm 84 verses 4 to verse 7. 84வது சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய வாசிப்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாக மாற்றுவார். இந்த ஜூலை மாதத்திலே உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாத நீரூற்றுகளாக மாற்றுவார். நல்ல கைகளை உயர்த்தி அந்த விசுவாச வார்த்தையை பற்றி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதத்தில் என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாத நீரூற்றுகளாக தேவன் மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாய் மாற்றுவார். இவ்விதமான ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு முறை ஒரு விமானத்தில் அநேகர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த விமானத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறு பயணம் அந்த விமானத்தில் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று அந்த விமானம் அந்த டர்புலன்ஸ் வழியாக, ஏர் பாக்கெட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டர்புலன்ஸ் வழியாய் போன பொழுது அந்த விமானத்தில் உட்கார்ந்தவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். விமானம் காற்றினால் அசைப்பட ஆரம்பித்தது, குலுங்க ஆரம்பித்தது. எல்லாரும் மேலே கீழே இவ்விதமாய் அசைந்து அந்த ஏர் பாக்கெட்ஸ்னால, டர்புலன்ஸ்னாலே மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். எல்லாரும் பயந்து கொண்டு, ஐயோ ஆண்டவரே காப்பாற்று என்று சொன்ன நேரத்தில் இந்த சிறு பையன் அமைதியாகவே இருந்தான். அவனுக்குள்ள எந்த விதமான சலனமோ பயமோ காணப்படவில்லை. கடைசியாக எப்படியோ அந்த ஃப்ளைட் விமான நிலையத்தில் வந்து இறங்கிச்சு. உடனே எல்லாரும் அந்த பையனை பார்த்து கேட்டாங்க, நாங்கெல்லாம் அப்படி பயந்தோமே, நீ மட்டும் பயப்படவில்லையே, தைரியமா உட்கார்ந்திருந்தாயே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அந்த பையன் கூலா சொன்னான், எங்க அப்பா தான் விமானத்தை ஓட்டுகிறார்னு சொன்னான். ஆமேன்னு சொல்லலாமா? உலகம் முழுவதும் COVID-19 காணப்படலாம், மரணங்கள் காணப்படலாம், பல பிரச்சனைகள் காணப்படலாம். நான் தேவ பிள்ளையாகி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் அப்பா தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். என் தகப்பன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்துகிறபடினாலே நான் கலங்குவதில்லை, நான் பயப்படுவதில்லை. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். வேதாமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள்ல பலவிதமான பள்ளத்தாக்களை குறித்து சொல்லப்படுகிறது. பள்ளத்தாக்கு என்று சொன்னால் எப்பொழுதுமே பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அல்லாவிட்டால் பலவிதமான பிரச்சனைகள் வழியாய் கடந்து வருவதை தான் பள்ளத்தாக்கு என்று நாம் குறிப்பிடுகிறோம். வேதாமத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தான். அவை மரண பள்ளத்தாக்குகள் உண்டு, இருளின் பள்ளத்தாக்குகள் உண்டு, வியாதியின் பள்ளத்தாக்குகள் உண்டு, பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள் ஆகிய பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. பள்ளத்தாக்கு என்றாலே நம்பிக்கையின்மை, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய இந்திய ராணுவம் சீனாவோடு கூட அந்த கல்வான் பள்ளத்தாக்குல யுத்தம் செய்யும் பொழுது, கல்வான் உயர்ந்த மலையில கீழே பார்த்தா
பெரிய பள்ளம். சண்டை போட்ட சிலர் அந்த பள்ளத்திலே விழுந்து விட்டார்கள். 24 பேர் பலியாகி விட்டார்கள். பள்ளத்தாக்கு என்றால் ஆழமான படுகுழி, நம்பிக்கையில்லாத இடம். இவ்விதமான சூழ்நிலை வழியாக ஒருவேளை கடந்த நாட்களே நாம் கடந்து வந்திருக்கலாம். கடந்த 6 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க சில பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக, பள்ளத்தாக்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த காலையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு வரக்கூடிய நற்செய்தி என்ன? உங்கள் பள்ளத்தாக்கை, உங்கள் அழுகின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாத நீரூற்றுகளாக தேவன் இந்த மாதத்தில் மாற்றப் போகிறார். எப்பேற்பட்ட நம்பிக்கையில்லாத பள்ளத்தாக்கள் இருந்தாலும், அழுகின் பள்ளத்தாக்கள் இருந்தாலும், வியாதியின் பள்ளத்தாக்கள் இருந்தாலும், மரணத்தின் பள்ளத்தாக்கள் இருந்தாலும், அந்த பள்ளத்தாக்கிலே தேவ கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து இன்றைக்கு அந்த பள்ளத்தாக்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நீரூற்றாக தேவன் மாற்றி அமைக்கப் போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த கால் நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், என் பலவீனத்தை பலனாய் மாற்றுவார். ஓசியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகோரின் பள்ளத்தாக்கை உனக்கு நம்பிக்கையின் பள்ளத்தாக்காக தருவேன். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்ன? அங்கேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆயி பட்டணத்துக்கு எதிராய் போன பொழுது தோல்வி அடைந்தார்கள். அதுதான் ஆகோர் பள்ளத்தாக்கு. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றார், நீ தோல்வி அடைந்த இடத்துல உனக்கு ஒரு வெற்றியை நான் தரப்போகிறேன், உனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறேன். சங்கீதம் 9வது சங்கீதம் 13ஆம் வசனத்திலே தேவ வார்த்தை சொல்லுகிறது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஒருவேளை இந்த காலையில, இந்த நாளில மரண வாசல்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை, மரணத்தின் வாசலிலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து, வியாதியின் வாசலிலிருந்து, சாத்தானின் வாயிலிருந்து தேவனை பிடுங்கி எடுத்து உன்னை துதியின் வாசலை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில அந்த அழுகின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாதமான நீரூற்றாக மாற்ற 3 காரியங்களை இந்த 84ஆம் சங்கீதம் நமக்கு கற்பித்து தருகிறது. 3 காரியங்களை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எவ்விதமாக உங்கள் அழுகின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாத நீரூற்றாக மாற்ற முடியும். 84வது சங்கீதம் ஒரு பாக்கியத்தின் சங்கீதம், பாக்கியவான்களின் சங்கீதம். பாக்கியவான் என்கிற வார்த்தை 3 முறை வருகிறது. இப்பொழுது நாம் அதை பார்க்க போகிறோம். வாசிப்போம். 84வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். அது முதலாவது பாக்கியம். 2வது பாக்கியம் 84வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 3வது பாக்கியவான், கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மாதத்திலும் இந்த 3 பாக்கிய நிலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். இந்த 3 பாக்கிய நிலைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்வீர்கள். வேகமாக நான் அவைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது பாக்கியம். இந்த பாக்கியம் என்ன? மீண்டும் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா. உங்க வீட்டில நல்ல கர்த்தரை துதிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உம்முடைய வீட்டிலே வாசமாயிருந்து உம்மை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அதுதான் சர்ச்சுக்கு 14 வாரமா வர முடியலையே, ஆலயத்துக்கு வர முடியலையே, துக்கமா இருக்கிறோமே, நாங்க எப்படி ஆண்டோட வீட்டுல வந்து கர்த்தரை துதிப்பது எப்படி? அதற்காக தானே நான் தாகமா இருக்கேன் நீங்க சொல்லலாம். ஆனால்
அதை குறித்து நாம் கவலைப்பட்டு துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? மத்தேயு 21 அதிகாரத்திலே 13 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க இருக்கிற வீட்டை தேவன் ஜெப வீடாக மாற்றும்படியாய் விரும்புகிறார். ஆலயத்துக்கு வருவது நல்லது, ஆலயத்திலே கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆனால் பலவிதமான சூழ்நிலைகளில ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் அதற்காக ஆலயத்துக்கு போக முடியவில்லையே, கர்த்தரை துதிக்க முடியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டை துதியின் வீடாக மாற்றுங்கள், உங்கள் வீட்டை ஜெப வீடாய் மாற்றுங்கள். உங்கள் வீடு கல்லர் குகையா இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் வீட்டிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் நடுவே வாசம் பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாவாயிருப்பேன், அவர்களின் குமாரும் குமார்த்திகளுமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே. உங்க வீடு ஒரு ஜெப வீடுங்க. உங்க வீட்டுல நீங்க 2 பேர் 3 பேர் ஒன்றாக கூடி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் நாமத்தில் கூடி வரும் பொழுது, தேவனுடைய வாக்கு, நான் அவர்கள் நடுவே இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். You are the temple of God. God indwells in you. தேவன் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தான் அவருடைய வீடு. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனத்துல அவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், முடிவு வரையும் பற்றி கொண்டிருப்போமானால், நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆகவே நீங்க தாங்க அவருடைய வீடு. அப்ப அந்த வீட்டுல நீங்க என்ன செய்ய வேண்டும்? நான் அவருடைய வீட்டில் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் வாசமாகிறது அவர் எப்போதும் துதித்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே தான் இந்த சூழ்நிலையில கர்த்தரை துதிக்க நாம் பழக வேண்டும். நாம் சொல்லக்கூடாது, பாஸ்டர் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, நான் எப்படி கர்த்தரை துதிப்பது? COVID-19 பயமா இருக்கிறது, வேலை இல்லை, பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சண்டைகள், இதன் மத்தியில் நான் எப்படி கர்த்தரை துதிப்பது? சங்கீதக்காரன் சொல்றதை கேளுங்க. 34 சங்கீதம் 1 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமாங்க, உங்களுக்கு வேலை இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, வேலை இல்லாவிட்டாலும் கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு நன்மையான காலமா இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, உங்களுக்கு வியாதியா இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, பலவீனமா இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, பலனா இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, ஐஸ்வர்யம் இருந்தா கர்த்தரை துதிங்க, கஷ்டப்பட்டாலும் கர்த்தரை துதிங்க. நான் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுது நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியிலே பலன் இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மந்தை இல்லாமற் போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனை உயர்த்துவேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு இருக்கிறதை வைத்து துதிப்பது அல்ல. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும், எல்லாமே இழந்த சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரை துதித்தது போல நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். துதிக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? துதிக்கும் போது வாசல்கள் திறக்கப்படும், துதிக்கும் போது நீரூற்றுகள் உண்டாகும். வாசிங்க ஏசாயா 12 அதிகாரம் 1 வசனத்தையும் 3 வசனத்தையும் வாசிங்க. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். ஏசாயா 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். 4 வசனம் சொல்லுகிறது, அவர் நாமம் யெகோவா, அவரை துதிங்க. 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கும் போது என்ன செய்வார்? உனக்கு இரட்சிப்பின் ஊற்றுகளை திறந்து விடுவார். துதிக்க துதிக்க ஊற்றுகள் உனக்காக திறக்கப்படும். உன்னுடைய வனாந்தரத்தில்
நடுவிலே ஆறுகளை வரவிடுவார். வாசியுங்கள் ஏசாயா 41:18 வாசிங்க. ஏசாயா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாகும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்குகிற, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும், வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும், சீத்திம் மரங்களையும், மிருது செடிகளையும், ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும். ஓகே, இப்படியாக அவர் தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டே போகிறார். ஆண்டவர் என்ன செய்வார்? நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவர்கள் தேவனுடைய துதியை சொல்லும் பொழுது உன்னுடைய வனாந்தரம் அது நீர்த்தடாகமாக மாறும். உன்னுடைய வனாந்தரம் உன்னுடைய பாலைவனம் சோலைவனமாக மாறும். அந்த வனாந்தர வாழ்க்கையிலே அந்த வறண்ட இடத்துல நீரூற்றுகளை உண்டு பண்ணி உன் வறட்சியை திரட்சியாய் மாற்றுவார். கர்த்தரை துதிக்க துதிக்க உன் சூழ்நிலைகள் மாறும். லேயாள் அவளுக்கு எதிர்கூலமான சூழ்நிலையிலே அவள் சொன்னால், இன்னமும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டான். லேயாளை யாக்கோபு நேசிக்கவில்லை. லேயாளுக்கு பல பிரச்சனை. அவள் சோர்ந்து போகவில்லை, மனமடிந்து போகவில்லை, லாக்டவுன் என்று சொல்லி உட்காரவில்லை. அவதமான சூழ்நிலையிலே லேயாள் கர்த்தரை துதித்தாள். என் அருமை சகோதரா சகோதரியே, உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் don't worry, don't be discouraged. இந்த சூழ்நிலை கர்த்தரை துதி. கர்த்தரை துதித்தால் உங்களுக்கு நீரூற்றுகள் திறக்கும். இந்த ஜூலை மாதம் நீரூற்றுகளின் மாதம். தேவன் உனக்கு அடைப்பட்ட நீரூற்றுகளை திறப்பார். இதுவரைக்கும் தூர்த்து போட்ட நீரூற்றுகள் மீண்டும் திறக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லைன்னு சொன்ன இடத்துல கூப்பிட்டு உனக்கு வேலை கொடுப்பாங்க. புதிய வேலைகளை கர்த்தர் உருவாக்குவார். என்னாகமம் 21 16 17 வாசியுங்கள். என்னாகும் 21 16 17. அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள். ஜனங்களை கூடிவர செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேல் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று பாடினார்கள். அப்பொழுது வனாந்தரத்திலே ஊற்றுகள் பொங்க ஆரம்பித்தது. என் வார்த்தை கேட்கிற நண்பா, உங்க வாழ்க்கை வனாந்தரமா? வேலை இல்லையா? பணம் இல்லையா? கஷ்டமா? வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லையா? அழுகின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து செல்கிறாயா? இவ்விதமான சூழ்நிலையிலே நீ சொல்லு, நான் கர்த்தரை இன்னமும் துதிப்பேன். என் வனாந்தரத்திலே, என் வறட்சியான இடத்துல, என் பாலைவனத்திலே, பிரச்சனைகள் நிறைந்த இடத்துல கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதித்தால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே சுரக்கும் நீரூற்றுகளை கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றி உங்களை ஆஸ்வதிப்பார். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வாசியங்கள் 5ஆம் வசனம், சங்கீதம் 84:5. கொள்ளுகிற மனுஷனும், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், தாங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இரண்டாவது பாக்கியவான்கள் யார்? அவர்கள் என்ன செய்வார்களாம்? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனா யாரு? கர்த்தரை தன் பலனாக அறிக்கிடுகிறவன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நீங்க சொல்ல வேண்டும், தேவனே நீரே என் பலன், கர்த்தாவே நீரே என் பலன். உங்க சூழ்நிலையில உங்க பலத்து மேல சார்ந்துராதீங்க, ஆனா அவர் பலத்து மேலே சார்ந்துருங்க. அவர் பலனற்றவனுக்கு பலனை தருகிறவர், சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும், ஏழையா இருந்தாலும் ஐஸ்வர்யமா இருந்தாலும், ஆரோக்கியமா இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும், நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும் கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். கர்த்தரை தங்கள் பலனாய் கொண்டவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அவருடைய ஸ்ட்ரென்த் டிரா பண்ணு. நமக்கு பலன் இல்லை, நாம இந்த நாள்ல சொல்ற, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, என்னாடி முடியல, என்னாடி தாங்க முடியல, ஆள்
ஆழிகள் என்மேல் புரண்டு வருகிறது, அலைகள் என்மேல் மோதுகிறது, எனக்கு நிற்க பலன் இல்ல. ஆனா நீ சொல்லு, எனக்கு பலன் இல்லாவிட்டாலும் என்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே தான் சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப சங்கீதத்தில் சொல்கிறான். 18வது சங்கீதம் 1வது வசனத்துல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த காலையில கையை உயர்த்தி சொல்லுவீர்களா? என் பலனாகிய கர்த்தாவே, நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம் என்று உம்மையே நான் அறிக்கையிடுகிறேன். 46வது சங்கீதம் 1ஆம் வசனத்துல, ஆமா, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவன் நமக்கு பலனும், தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆபுக்கு 3:18 அவதமான எல்லாம் தாழ்ச்சியான காலத்துல ஆபுக்கு சொல்லுகிறான், கர்த்தராகிய தேவன் என் பலனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பலவீனத்தை தேவன் பலனாக மாற்றுவார். சத்து மற்றவனுக்கு சத்துவத்தை தருகிறவர், பலனற்றவனுக்கு பலத்தை தருகிறவர். உங்க சாதுரியத்தினால, உங்க பலத்தினால, உங்க அறிவினால, உங்களுடைய திறமையினால நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அவ்விதமான பலவீனமான நேரத்தில் தேவனிடத்தில் பலனை பெற்றுக்கொள்வீர்களானால், உங்க பலனை அவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கோலியாத்தை பாருங்க, தாவீதை பாருங்க. ஏலா பள்ளத்தாக்குல இருக்கிறான், பெரிய கோலியாத் இருக்கிறான். தாவீது சின்ன குட்டி பிள்ளை, ஆனா கோலியாத் மகா பெரியவன். தாவீது அந்த கோலியாத்தை எதிர்க்க அவனுக்கு தைரியம் எப்படி வந்தது? தாவீது சொன்னா, டேய் கோலியாத், உன்னோட ஈட்டியோட பரிசயத்தோட நான் வரல, ஈட்டி மேல அது மேல நான் என்னுடைய நம்பிக்கை வைக்கல. நான் உனக்கு எதிராக நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள அந்த தேவனுடைய நாமத்தினாலே, அவருடைய பலத்தினாலே வருகிறேன்னு சொல்லி தைரியமாய் போனான். நமக்கு ஒருமா பல பெரிய பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நம்முடைய பலத்தில் அதை சந்திக்க முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே உன்னை பலப்படுத்துகிற தேவன், உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், உன்னை தூக்கி விடுகிற தேவன், உனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் தேவன். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். இந்த காலையில் அவரை பார்த்து சொல்லு, அப்பா உமக்கு காத்திருக்கிறேன், என் பலத்தை எடுத்துட்டு உங்க பலத்தை எனக்கு தாங்க. இதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, ஆனா உம்முடைய பலத்தினாலே நான் ஜெயம் பெற முடியும். தேவ பலத்தை பெற்றுக்கொள். அடுத்ததாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கும் பாக்கியவான்கள். அர்த்தம் என்ன? உனக்கு கர்த்தர் எப்பொழுது அற்புதத்தை செய்வார்? உன் இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்க வேண்டும். உன் இருதயம் அவருக்கு முன்னாடி செவ்வையா இருக்கிறதா? உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? ஏன் உனக்கு ஆண்டு இன்னும் அற்புதத்தை செய்யல? ஏன் ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லை? உன்னுடைய இருதயம் செவ்வையா இருக்க வேண்டும். இன்றைக்கு உன் இதயத்தை செவ்வைப்படுத்து, உன் வழிகளை செவ்வைப்படுத்து. அப்பொழுது நீ அற்புதங்களை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன? கர்த்தருனை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடை செய்கிற காரியங்கள் என்ன? அதை நீ ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இதை வாழ்க்கை விட்டு எடுத்து போடுன்னு சொல்லி கேட்டா கர்த்தனுக்கு அற்புதத்தை செய்வார். 50வது சங்கீதம் கடைசி வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள். சங்கீதம் 50 கடைசி வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவன் இரட்சிப்பை காண்பிக்கிறவர். இன்றைக்கு உங்க வழியை செவ்வைப்படுத்துங்க. ஆகவேதான் லூக்கா 3:4-5 சொல்லுகிறது, பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும், மேடுகள்லாம் தாழ்த்தப்படும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணு. அப்பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். என்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த வேண்டாத காரியங்கள், வேண்டாத சுபாவங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதையெல்லாம் அகற்றுகிறோமோ, நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிறோமோ, அப்பொழுது தேவன் உன் அழகின் பள்ளத்தாக்கை உனக்கு ஆசீர்வாத நீரூற்றாக மாற்றுவார். 3வதாக கடைசி வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
இந்த நாளிலே மூன்றாவதாக அந்த பாக்கியவான் யார்? அவரையே நம்பி இருக்கிறவன். இந்த காலையில் அவரை பார்த்து சொல்லு, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், அதிசயங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை பணத்தின் பேரில் அல்ல, பொருளின் பேரில் அல்ல, நண்பர்கள் பேரில் அல்ல, உலகத்தின் பேரில் அல்ல. My trust is on you, God. My trust is upon the Lord who made heaven and earth. என் நம்பிக்கை உங்க பேர்ல வைத்திருக்கிறேன். நீரே எனக்கு இதை செய்வீர். உங்க பேர்ல நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்க நம்பிக்கை அவர் பேரில் அறிக்கையிடுங்க. கர்த்தரை நம்புகிறேன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறேன் கைவிடப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறேன் கலங்குவதில்லை. இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லு, என் நம்பிக்கை உங்கள் பேரில் தான், சேனைகளின் கர்த்தரே உம்மையே நம்பி இருக்கிறேன். சார் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 3 காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, ஒன்று கர்த்தரை துதிப்பது, 2வது அவரிலே பலன் கொண்டு செவ்வையான வழியை கை கொள்வது, 3வது தேவனையே நம்பியிருந்தார். தேவனுடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை, உங்கள் அழுகின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாதமான நீரூற்றுகளாக மாற்றப் போகிறீர்கள். இதிலும் 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் 3 காரியங்களை ஞாபகப்படுத்துகிறது. 6வது வசனமும் 7வது வசனமும் விதமாய் சொல்லுகிறது. முதலாவது சொல்லும் பொழுது, அழுகியின் பள்ளத்தாக்கை நடந்து. உங்களுக்கு நற்செய்தி என்னவென்றால், இந்த நீங்கள் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கில் மூழ்கி போக மாட்டீர்கள். இந்த அழுகின் பள்ளத்தாக்கை ஜெய கம்பீரமாய் நடந்து வருவீர்கள். You will pass through that valley. நீங்க அந்த வேலி வழியா ஜெயமாய் கடந்து வருவீர்கள். அந்த வேலி, அந்த பள்ளத்தாக்கு உங்களை கீழே அழுத்தி போடாது. அந்த பள்ளத்தாக்கு உங்களை விழுந்து விட மாட்டீர்கள். அந்த பள்ளத்தாக்கிலே, அந்த அழுகின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து அதை வெற்றியாய் ஜெயமாய் மாற்றப் போகிறீர்கள். இந்த நாளிலே உங்களுடைய பள்ளத்தாக்கு என்ன? ஒருவேளை அது ஒரு அழுகின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். அநேகர் அந்த அழுகின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து வந்தார்கள். அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரி ஆகார் அழுகின் பள்ளத்தாக்கில், ஐயோ நான் மரித்து போகிறேனே என்று கண்ணீர் சிந்தி அழுதாள். அந்த பள்ளத்தாக்கிலே தேவ தூதன் அவளை சந்தித்தான். தாவீது ராஜா அழுகின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து வந்தார். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே சிக்லாக் என்கிற பள்ளத்தாக்களே வந்த பொழுது அவனுடைய விரோதிகள் வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய் விட்டார்கள். 1 சாமுவேல் 30:1 சொல்லுகிறது, தாவீது பலன் இல்லாத வரைக்கும் அவன் அழுதான், அழுது கொண்டே இருந்தான். ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் இது நடந்தது என்று அந்த அழுகின் பள்ளத்தாக்கில் நடந்தான். 23வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான். தாவீது சொல்லும் போது, எனக்கும் மரணத்துக்கு நடுவில் 1 அடி தூரம் தான் இருந்தது. நீங்க ஒருவேளை மரண பள்ளத்தாக்கில் போயிட்டு வந்திருக்கலாம். இந்த COVID-19 சில தேவ பிள்ளைகள் COVID-19 பாதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கும் மரணத்துக்கு 1 அடி தூரம் தான் இருந்தது. உலகத்துல 5 லட்சம் பேர் அந்த கோவிட் வியாதியில மரித்த பொழுது சிலர் அந்த மரண பள்ளத்தாக்கு வழியே வர வைக்க போயிட்டு, மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு கர்த்தர்களை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது போல பல மரண பள்ளத்தாக்கள் வந்திருக்கலாம், ஆபத்துகள் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை அழகாய் காப்பாற்றினார். சொல்லும்போது அந்த மரண இருள், அந்த இருள் என்பது ஒரு பயம், மரண பயம், அல்லாவிட்டால் வேற விதமான பயம். எங்கேருந்தோ COVID-19 தாக்கி விடுமோ, வேலை இல்லாமல் போய்விடுமோ, கஷ்டப்படுவேனோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, பலவிதமான பயங்கள். அநேகர் பயத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக, சில வியாதியின் பள்ளத்தாக்கின் வழியாக, சிலர் அழுகின் பள்ளத்தாக்கின் வழியாக, சிலர் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக, சில கடன் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, சில நம்பிக்கை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்க பள்ளத்தாக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாள்ல ஒருவேளை கடந்த 6 மாதங்களை நீங்கள் பல கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த காலையில சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும்
உமது தடியும் என்னை தேற்றும். உங்களோடு தேவன் இருந்து அந்த பள்ளத்தாக்கு உருவன் நடந்து அதை ஜெயித்து கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல இந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கிலே தேவ கரம் எசேக்கியேல் மேல் வந்து அமர்ந்தது போல இன்றைக்கு உங்கள் பேரிலே தேவ கரம் வந்து அமரும். தேவன் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து தைரியப்படுத்த வல்லவர். அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நீங்கள் கடந்து வரும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் உங்களை தோளின் மேல சுமப்பார். நீங்கள் நடந்து வர மாட்டீங்க, ஆனா அந்த பள்ளத்தாக்கின் நடுவே இயேசுவே கடந்து வந்து உங்க வலது கரத்தை பிடித்து, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னோடு துணையா இருக்கிறேன், உனக்கு ஒரு தீங்கு வராது. இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த அக்னியின் பள்ளத்தின் வழியாய் கடந்து வந்த பொழுது தேவ கரம் அவளை தூக்கி எடுத்து நிறுத்தியது, தைரியப்படுத்தது. அதே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளத்தாக்கையும் தாண்டி ஜெயம் எடுக்க உதவி செய்வார். இரண்டாவதாக அந்த வசனங்கள் சொல்லுகிறது, அவள் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். இரண்டாவது ஆண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், உங்கள் பள்ளத்தாக்கு நீரூற்றாக மாறப்போகிறது. தண்ணியே இல்லாத இடத்துல, வறட்சியான பள்ளத்தாக்கு, காய்ந்து போன பள்ளத்தாக்கு, நம்பிக்கை இல்லாத இந்த பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கிலே தேவன் உங்களுக்கு நீரூற்றுகளை தோன்ற பண்ணுவார். அந்த பள்ளத்தாக்குல மலைகளை பெய்து அந்த குளங்களை நிரப்பி உங்கள் வறட்சியை மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல பாக்குறீங்க, அந்த 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க, ஏதோமுக்கு எதிராக இந்த பள்ளத்தாக்குல வர்றாங்க. தண்ணியே இல்லை, வறட்சியா இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி அங்கே வந்து அவர் சொல்லுகிறார், நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளங்கள்லாம் தண்ணீரால் நிரம்பும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல விதமாய் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த வறட்சியான இடத்துல, மழை இல்லாத இடத்துல, பஞ்சம் நிறைந்த இடத்துல, கஷ்டங்கள் குறைகள் நிறைந்த இடத்துல உங்களுக்கு நீரூற்றுகளை தோன்ற பண்ணுவார். வாசிங்கள் 36வது சங்கீதம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 36 8 9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நீர் அவர்களை திருப்தியாக்குறீர். வேற என்ன சொல்லப்படி? பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேரின்ப நதிங்க, அந்த நதி உங்கள் பேரில் பாயும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசமனும் வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்கமா சொல்லுகிறேன், உங்கள் வறட்சி திரட்சியாக மாறும். உங்கள் வனாந்தரத்திலே நீரூற்றுகளை தோன்ற பண்ணுவார். உங்கள் பள்ளங்களை கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய வீட்டுல எதெல்லாம் பள்ளமா இல்லைன்னு இருந்தீங்களோ, இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை உங்கள் தாழ்ச்சியை மாற்றுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபடுவதில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு குறையும் வராது. இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உன்னுடைய வனாந்தரத்தை மாற்றுவார், உன் பள்ளத்தாக்களை மாற்றுவார். உன்னுடைய அந்த அழுகின் பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வாய். இந்த மாதத்திலே உனக்கு மழைகளை பெய்ய பண்ணுவார், உன் வயலங்களை செழிக்க செய்வார், உன்னுடைய வறண்ட நிலத்தை மாற்றி உன்னை ஆனந்தத்தினால நிரப்பி ஆஸ்வதிப்பார். கடைசியாக 3வதாக என்ன சொல்லப்படுகிறது? இந்த வசனம் சொல்லும்போது 7ஆம் வசனம், பலத்தின் மேல் பலன் அடைந்து. வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்து சீயோனிலே
தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார். இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வாக்குத்தத்தம் அதுதான். இவ்விதமான சூழ்நிலை வழியா நீ கடந்து வரும் பொழுது உனக்கு பலத்தின் மேலே தேவன் பலத்தை தருவார், கிருபையின் மேலே கிருபை தருவார். நீ இந்த பள்ளத்தாக்களே சோர்ந்து அமிழ்ந்து போக மாட்டாய். கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்கள் அவர்கள் முற்று முழுவதும் ஜெயம் கொள்ளுவர்களாயிருக்கிறார்கள். நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்று தேவ சந்தியில் வந்து காணப்படுவாய். பள்ளங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், பள்ளத்தாக்கள் வரட்டும், அந்த பள்ளத்தாக்கள் நான் மூழ்கி போவதில்லை. அந்த பள்ளத்தாக்கள் நான் ஆராதிக்கிற தேவன் யார், நான் சேவிக்கிற தேவன் யார் என்பதை நான் நிரூபித்து காண்பிப்பேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 நாளாகமும் 20வது அதிகாரத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். எருவேல் என்கிற பள்ளத்தாக்கு, அதற்கு இஸ்ரேல் என்கிற பள்ளத்தாக்கு அல்லது யோசபாத் என்கிற பள்ளத்தாக்கு என்று பல பெயர்கள் உண்டு. அந்த எருவேல் அல்லது இஸ்ரேல் என்கிற பள்ளத்தாக்குல அந்த ராஜா யோசபாத் ராஜா ஏராளமான அம்மோனியர், அமலேக்கியர், ஏராளமான சேனையை பார்க்கிறான். அந்த பள்ளத்தாக்குல, அந்த யுத்தத்தின் பள்ளத்தாக்குல சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனா அவங்க என்ன பண்ணா, அந்த எருவேல் பள்ளத்தாக்களே அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். தேவனுக்கு துதி செலுத்தி தேவனை பாட ஆரம்பித்தான். 21ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாடகர்களை நிறுத்தினான். இந்த பள்ளத்தாக்கில் அவன் அழுகல, இந்த பள்ளத்தாக்கில் அவன் பயப்படல. அந்த யுத்தத்தின் பள்ளத்தாக்கில் வந்த பொழுது அவன் பாடல்களை நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை துதி செய்து அவன் பாடத் தொடங்கினான். பாடத் தொடங்கினப்போ நடந்தது என்ன? 25ஆம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதைகளிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 3 நாள் கொள்ளையிட்டார்கள், அவ்வளவு மிகுதியானது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்கிற பெயரை தரித்தார்கள். இப்பொழுது அந்த பள்ளத்தாக்கை தேவன் பெராக்காவாக, கர்த்தரை துதிக்கிற இடமாக மாற்றினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பாக்கா பெராக்காவாய் மாறும். பாக்கா என்றால் எபிரேய வார்த்தை. எபிரேய வார்த்தையில் பாக்கா என்று சொன்னால் அழுகை. ஆகவே தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் பாக்காவை, உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை பெராக்காவாக மாற்றுவார். பெராக்கா என்றால் கர்த்தரை துதித்து துதி கொண்டாடுதல், கொண்டாட்டமாய் மாற்றுவார். ஆகவேதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அழுகின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாத நீரூற்றுகளாக அல்லாவிட்டால் கொண்டாட்டமாக மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பாக்கா பெராக்காவாக மாறும். இந்த ஜூலை மாதத்துல என்னுடைய பாக்கா பெராக்காவாக மாறும். இதுவரைக்கும் நீ அழுது கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாய், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க மாட்டாய். உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது, உன் பிரச்சனை நாட்கள் முடிந்து விட்டது. உனக்காகவே ஊற்றுகளை திறப்பார், உனக்காகவே வேலைகளை தருவார், உனக்காகவே அற்புதங்களை செய்வார், உனக்காகவே அதிசயங்களை செய்வார், உனக்காகவே கொள்ளை பொருட்களை வைத்திருக்கிறார். அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குல எசேக்கியேல் நம்பிக்கை இல்லாதபடி இருந்தார்.
திரளான ஜனங்கள் யுத்தத்தில் என்ன செய்வோன்னு தெரியாது, தோல்வி என்று நினைத்தான். ஆனால் அந்த தோல்வியின் பள்ளத்தாக்கை தேவன் உனக்கு ஜெயத்தின் பள்ளத்தாக்காக மாற்றி தந்தார். இந்த நாளில் அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை. இந்த ஜூலை மாதத்துல தேவன் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் பாக்கா பராக்காவாக மாறும். உங்கள் அழுகை கண்ணீர் களிப்பாய் மாறும். 84வது சங்கீதம் 11ஆம் வசனமாய் சொல்லுகிறது. 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தேவ வாக்குத்தத்தம் தான். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். உத்தமமாய் நடக்கிற உனக்கு நன்மையை வழங்காமல் இருக்க முடியாது. ஏராளமான நன்மைகளை தருவார். ஆசீர்வாத நதிகள் புரண்டோடும். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். அவர் உனக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். அவர் உனக்கு கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமாய் நடக்கிற உனக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஏராளமான நன்மைகளை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த நாள் உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நம்மை துதித்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கவலைப்பட்டு கலங்க மாட்டேன். அதனால் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். உண்மையிலே பலன் கொள்ளுவேன். உம்மிடத்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு வரக்கூடிய சோதனைகளை பிரச்சனைகளை தாண்டி செல்ல தேவ பலத்தால் நிரப்பப்படுவேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய பள்ளத்தாக்களை உருவ நடந்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள போகிறேன். அன்பின் பிதாவே, இன்றைக்கு யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யும். எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கள் வழியாக கடந்து சென்றாலும் இந்த நாளில் நீர் அவளுக்கு அந்த பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளாய் மாற்றித்தாரும். சில மரண பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து செல்றாங்க. சில வியாதியின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. சில கடன் கண்ணீர் என்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அநேகருடைய கண்களே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த காலையில் உம்முடைய பொற்கரத்தினால் அவருடைய கண்ணீரை துடைத்துள்ளுவீராக. நம்பிக்கை இல்லாத இடத்துல அவளுக்கு ஒரு நம்பிக்கை தருவீராக. இன்றைக்கு அவள் உண்மை நம்பியிருக்கிறபடினால அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக. அவளுக்கு ஒரு பெராக்காவை கட்டளிடுங்க ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுங்க, வேலைகளை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, நன்மைகளை கொடுங்க. அவர்கள் அழுது போது ஆண்டவரே, அவர்கள் கஷ்டப்பட்டது போது ஆண்டவரே. 6 மாதங்கள் நம்முடைய ஜனங்கள் கஷ்டத்தின் பாதை வழியாய் துன்பத்தின் பாதை வழியாய் கடந்து வந்த போது ஆண்டவரே, இந்த நாள் உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். 7வது மாதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கமாயும் கிருபையாயும் தயவு செய்யும், அற்புதங்களை செய்யும். இந்த வியாதியை அகற்றும். COVID-19 முழுவதும் மாறட்டும். இந்த பயத்திலிருந்து, மரண பயத்தினுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே 7வது மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் மாதமாய், வெற்றியின் மாதமாய், நன்மையின் மாதமாய் மாற்றித்தாரோம். அழுகின் பள்ளத்தாக்கிலே ஆசீர்வாத ஊற்றுகளை உண்டாக்கும். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை, பலத்தின் மேல் பலத்தை, கிருபையின் மேல் கிருபை அருளி செய்யும். இந்த மாதத்தில் அநேகம் சாட்சிகள் வரட்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார், கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார் என்று பலர் சாட்சி பகரட்டும். அப்படி அற்புதங்களை செய்யும். உடைய ஜனத்தை இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். 7வது மாதத்திலும் உடைய கரம் கூடிருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி நன்மை செய்வீராக. அற்புதங்களால் ஆசீர்வாதங்களால் நிரப்பும். இந்த மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்வில் இந்த ஆண்டு ஒரு மகிமையான ஆண்டாய், ஜெயத்தின் ஆண்டாய் இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் கிருபை தாங்கட்டும். இந்த மாதத்திலும் மரணங்களை கட்டுகிறோம், வியாதிகளை கட்டுகிறோம், பலவீனங்களை கட்டுகிறோம், சத்துரு அந்தகார கிரிகளை கட்டுகிறோம், இருளின் வல்லமைகளை கட்டுகிறோம். நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் முறிக்கப்படுவதாக. ஜீவன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. கிருபை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.